ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து என்ன ரெடி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதம் வைக்கணுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி சூடாகிட்டு இருக்கு. நான் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சூடாக இருக்க தண்ணியை இந்த பானையில் இருக்க அரிசியில் சேர்த்துட்டு சாதம் வந்து வேக விட்டுறலாம். சாதம் வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம குழம்பு பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க. சாதம் வேகட்டும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து ஒரு சைவ மீன் குழம்புன்னு சொல்லலாம். ஸோ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சிட்ருக்கேன். இந்த வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 15 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா உடச்சி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி எண்ணெயில் பொரிஞ்சதும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் எடுத்த வெங்காயத்தில் ஒரு 2 வந்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் கிட்ட வெளியே வச்சுட்டு மிச்சத்தை வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும். வெங்காயம் அந்த பக்கம் வதங்குற கேப்பில் இந்த பக்கம் நம்ம காயெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி புடலங்காய் பொரியல் பண்ணுறேன். அதுக்காக புடலங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன் குழம்புக்காக. அப்புறம் குழம்புக்கு வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வாழைக்காயை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்ச வெங்காயம் வந்து இந்த தண்ணியிலே இருக்குது. தண்ணியிலே இருக்கட்டும். தக்காளியும் பார்த்தீங்கன்னா அதிலே போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் வந்து தோல் எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோலை வந்து உரிச்சு எடுத்தாலே வந்துடும். அதுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு லேயர் இருக்கும்ல, அந்த லேயரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தோலை உரிச்சிக்கலாம். தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே இருக்க அந்த லேயரை வந்து சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தியெல்லாம் வந்து எடுக்கணும்னு இல்லைங்க. மேலாவில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ வந்து தோல் சீவின வாழைக்காய் வந்து கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ண உடனே வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப கரை பிடிச்ச மாதிரி ஆயிரும். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதை எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இன்னும் பெரிய சைஸில் கூட போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வாழைக்காயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப அழுத்தி வந்து வாஷ் பண்ணிங்கன்னா காய் வந்து உடஞ்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜென்டிலாகவே வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிடலாம். தக்காளியை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நல்லா வதங்கிருச்சு. அடுத்து கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து கழுவி எடுத்த வாழைக்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க. இதில் வந்து தண்ணி கொஞ்சம் இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காயில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள், மல்லித்தூள் அப்படி நீங்கள் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வாழைக்காய் மேலே வந்து நல்லா படிஞ்சு வரணும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயமும் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை சைடில் வச்சுட்டு நான் அரைச்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வாழைக்காயை வறுக்கிறதுக்கு சேர்த்துருக்கேங்க. இந்த வாழைக்காய் வந்து வறுபட்டு வர்றதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது எண்ணெயிலே வந்து வறுபட்டு வரட்டும்.
வறுபட்டு வர்றதுன்னா, வறுபட்டும் வரணுங்க. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, வெந்தும் வரணும். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா சரியா இருக்கும். இந்த அளவுக்கு வந்து இத வறுத்து எடுத்துட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நம்ம வந்து வெங்காயம், தக்காளிய வந்து அரைச்சு எடுத்துக்கலாங்க. இடையில சின்ன சின்ன வேலை 2, 3 இருந்ததுனால, இது வந்து அரைக்கிறதுக்கு லேட் ஆயிருச்சு. இப்ப இத வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாரி அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் வந்து அதே கடாயில தான் யூஸ் பண்றேன். நீங்க வேற பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு, நம்ம மிச்சம் எடுத்து வச்சோம்ல சின்ன வெங்காயம், அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேங்க. இப்படி வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டா குழம்புல அங்கங்க இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சு எடுத்து வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். கை வழுக்கி விட்டு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார் எண்ணெய்க்குள்ளேயே விழுந்துருச்சு. எண்ணெயெல்லாம் கையில தெரிச்சிருச்சு. பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி, இதில 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கறி மசாலா தூள் பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது கறி மசாலான்னு பார்த்தீங்கன்னா, கடையில இருக்கும். சக்தி, ஆச்சி அந்த பிராண்ட்லலாம் இருக்கு. வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு, குருமாவெல்லாம் செய்யும்போது அத சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சேர்த்து இந்த மாரி நல்லா வதக்கி விடுங்க. இப்ப இதில இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப இதில புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த தண்ணிய வந்து இதில சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம இதில தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரே வந்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசம் போன பின்னாடி தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து ரொம்ப நேரம் கொதிய தேவை இருக்காது. கொஞ்ச நேரம் கொதிச்சாலே குழம்பு பார்த்தீங்கன்னா, ரெடியாகி வந்துரும். இந்த மாரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வடிகட்டி சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் தண்ணி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சைட்ல இந்த மாரி மசாலா எதுவும் ஒட்டிட்டு இருந்ததுன்னா, எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு இத வந்து கொதிக்க வச்சிரலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, உப்பு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்ப இதில மேலாப்புல பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து கருவேப்பிலையும், கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இத மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம பொரியலுக்கு வந்து காய் கட் பண்ணிறலாங்க. நான் இன்னைக்கு பொடலங்காய் பொரியல் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். பொடலங்காயோட தோல் வந்து சீவிட்டு, அடுத்து வந்து காய கட் பண்ணிக்கலாம். இந்த பொடலங்காய் பொரியல் வந்து பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம். பொரியல் கூட பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு போட்டு, தேங்காய் போட்டு பொரியல் பண்ணலாங்க. எப்படி வேணாலும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, இப்போ தேங்காய் வந்து அதிகமா சேர்க்கறதில்ல. ஏன்னா, வெயில் வந்து இங்க ரொம்ப அதிகமா அடிக்குது. இந்த வெயில் அடிக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா, தேங்காய் போட்டு குடுத்தா காய் வந்து கெட்டு போயிருது. நான் 2, 3 டைம் வந்து தேங்காய் போட்டு குடுத்து பொரியல் கெட்டு போயிருச்சுன்னு சொன்னாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நான் பொரியலுக்கு வந்து இப்பலாம் தேங்காய் போடுறதே இல்ல. மேக்ஸிமம் தேங்காய் போட்டுமே குழம்பு வைக்கிறதில்ல. தேங்காய் இல்லாமயே நெறைய ரெசிபி இருக்கு. அடுத்து வந்து காய வந்து நீளமா இந்த மாரி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன சைஸ்ல வந்து நீங்க பொரியலுக்கு வந்து தேவைப்படுமோ, அந்த சைஸ்ல வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் வேற போடுறது இல்லையா? அதனால வந்து மெலிசா கட் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, நமக்கு சீக்கிரம் வெந்துறது மட்டும் இல்ல, தேங்காய் போடுறதுனால அந்த சைஸ்ல இருந்தா தான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசு பெருசா இருந்தா, அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா, நான் இந்த அளவுக்கு மெலிசா வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 புடலங்கா தான் எடுத்திருக்கேன். ஒரு புடலங்கா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னது. இது பார்த்தீங்கன்னா, 3 பேருக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். பாருங்க கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து நம்ம குழம்பு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா, நல்லா இங்க கொதிச்சிட்டுருக்கு. நல்லா பச்சை வாசம்லாம் போய் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த டைம்ல நம்ம வறுத்து எடுத்து வச்ச வாழைக்காய வந்து இதில சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ரொம்ப கடகடன்னு மிக்ஸ் பண்ணாம, இந்த மாரி வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமும் சைட்ல இருக்கிறதெல்லாம் இந்த மாரி நல்லா ஒரு தடவை எடுத்து விட்டுட்டு, நல்லா ஒரு தடவ கலந்து விட்டுட்டு, உப்பு, காரம்லாம் பாருங்க. எல்லாமே கரெக்ட்டா இருந்தது அப்டின்னா, மூடி போட்டு மூடிறலாம்.
எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருங்க, சரியாக இருக்கும். குழம்பு எடுத்து இன்னொரு அடுப்பில் வச்சுட்டேங்க. அது அந்த அடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த அடுப்பில் வந்து நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாழைக்காய் வறுத்து எடுத்து அதே கடாயில் வந்து பண்ணிக்கிறேன். எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பின்னாடி இதில் வந்து நம்ம காய் வந்து சேர்த்துக்கலாங்க. புடலங்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயத்தூள் சேர்த்தனால பூண்டு சேர்க்கல. நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கலைன்னா பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து வதக்கிக்கலாம். முன்னாடியே வந்து உப்பு சேர்த்துட்டிங்கன்னா காயில் ரொம்ப உப்பு கோர்த்துருது. அதனால தான் நல்லா இந்த மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் வதக்கி விட்ட பின்னாடி அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கி எடுத்துகிட்டே இருங்க. இந்த காய் வெந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. மேக்ஸிமம் வந்து 15 நிமிஷம் தான், அதுக்குள்ளே வெந்துடும். இப்போ வந்து இது மூடி வேக வைக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் மூடி வேக வச்சு எடுத்துட்டேன். புடலங்காய் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து வெந்திருக்குது பாருங்கள். நீங்கள் மூடி சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து சூப்பராக பிரிஞ்சு நின்றும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு, பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் அவருக்கு பேக் பண்ணிட்டேன். குழம்பு பொரியல் எல்லாமே வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்ட்ரா தயிர் வச்சுருக்கேங்க. ஸோ இன்றைக்கி கெட்டி தயிர் வீட்டில் செஞ்சதுக்கு இருந்தனால தயிர் வச்சுட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்படி தான் வந்து டைம் மேனேஜ் பண்ணி பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா, சாப்பாடு இதெல்லாம் செய்கிறதுக்கு 45 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு நான் வந்து கிச்சனே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். அவ்வளோ நேரம் தான் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.